நம்ம அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலேருந்து சில வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இத்தனை நாள் நம்ம படிச்சுட்டு வந்தோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையை நம்ம கேட்டு இந்த வசனத்தை தியானித்து நம்ம அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன செய்கிறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு பிரயாணப்பட்டு வருகிறார். அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், இது வரைக்கும் அவர் பிரயாணப்பட்டு அநேக ஊழியர்களை எழுப்பி சபைகளை கட்டி அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக அந்த எருசலேம் தேவாலயத்துல எல்லாம் போய் அவர் என்ன செய்யறாரு, கிறிஸ்துதான் மெய்யான தேவன், அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் அவர் என்ன செய்யறாரு, விவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது அவர் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த 2வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதே இடத்துக்கு ஆக்கிலா மற்றும் பிரிசிலாவையும் அந்த இடத்துல அவங்க வராங்க. அப்போ அந்த இடத்துல கடைசி வசனத்துல நம்ம கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது அதை வாசிங்களேன். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். ஆக்கிலாவையும் பிரிசில்லாவையும் கண்டவுடன் பவுல் என்ன செய்கிறாரு, அவர்களிடத்திற்கு போனான். அப்போ வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பவுலும் கரெக்டா அந்த டைம்ல கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. அதே நேரத்துல பாருங்க, ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் கரெக்டா அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஏற்ற இடத்துல ஏற்ற நபர்களை சந்திக்க வைப்பார், ஏற்ற இடத்துல ஏற்ற காரியத்தை நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுல 3வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இத்தனை அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாரு, கிறிஸ்தவர்களை அடித்து ஒரு ப்ராசிக்யூட்டரா இருந்தாரு. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் அவரை உயர்த்தும் பொழுது பாருங்க, அவர் அப்போஸ்தலராக மாறின பின்பு நம்ம அநேக அந்த அதிகாரத்துல எல்லாம் பார்த்தோம், சப்பானிய அவர் குணப்படுத்துகிறார், அற்புதங்களை செய்கிறார், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்து கொண்டு வந்த அந்த பவுல் ஆக்கிலாவையும் பிரிசிலாவையும் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல வசனத்துல கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அவர்களிடத்துல தங்கி அந்த எந்த வேலை செய்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, கூடாரம் போடுறது, அப்படிதானே, அந்த டென்ட் மேக்கர்ஸா அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஊழியத்துக்குள்ளாக அடியெடுத்து வைத்த உடனே ஆண்டவர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினதுக்கு அப்புறம் அந்த இனிஷியலா இருந்த டைமை மறந்து போயிருவாங்க. ஆதியில கர்த்தர் எப்படி அவர்களை வழி நடத்தினார், ஆதியில கர்த்தர் எப்படி அவர்களை உயர்த்தினார் என்பதை மறந்து போயிட்டு அதை குறித்து யாரிடத்திலே சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்ததுல இருந்து அவங்களுடைய அந்த பயணத்தை, அந்த ஜேர்னியை அவங்க சொல்லுகிறவளா இருக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து நம்மளை உயர்த்தினாரோ அந்த இடத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த காரியத்தை நம்ம மறக்க கூடாது. இந்த இடத்துல பவுல் சொல்லல, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் இவ்வளோ காரியங்களை இவ்வளோ அற்புதங்களை செய்துட்டேன், அதனால என்ன போய் நீங்க மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, டென்ட் மேக்கரா நீங்க வேலை பார்க்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல. அந்த வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தங்கி இருந்து அந்த வேலையை செய்கிறார். அவர் அந்த வேலை அவருக்கு தெரியும், அதனால அவர் செய்யறாரு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கு அநேகர் நான் பைபிள் எடுத்துட்டேன், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்ற காரியங்கள்ல ஒரு போக்கஸே இல்லாம குடும்ப காரியத்தை அப்படி நிராகரிச்சிருவாங்க, பிள்ளைகளுடைய காரியத்தை அப்படி நிராகரிச்சிருவாங்க. ஆதியில இருந்த அந்த ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் உங்கள் இடத்துல ஒப்படைத்த ஒவ்வொரு காரியத்தை நீங்க என்ன செய்யணும், பின்பற்றணும். அதை நீங்க என்ன செய்யணும், தட்டி விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. பவுலினுடைய வாழ்க்கையில
வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ற ஒரு முக்கியமான விஷயம், ஏற்ற இடத்துல ஏற்ற வேலையை அவர் செய்கிறார். என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லல. அந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, பவுலனுடைய அவர் அப்போஸ்தலரா மாறினதுக்கு அப்புறம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறார். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு தானே வசனம் இருக்குது. பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து தான் நிற்பார், ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை பவுல் பெற்று கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நம்ம தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது பாருங்களேன், தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஆனா இனிஷியலா அவருடைய துவக்கம் எதுல இருந்துச்சு? ஒரு மேய்ப்பனை போல அவர் ஆரம்பித்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். ஆனா கடைசியில ராஜாவானதுக்கு அப்புறம் தாவீது அதை மறந்து போனாரா? அவர் அதை மறந்துட்டாரா? இல்லையே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 23ஆம் அதிகாரம். நம்ம எல்லாரும் அந்த சண்டே ஸ்கூல் போனாலே ஃபர்ஸ்ட் என்னதான் சொல்லி கொடுப்பாங்க? சங்கீதம் 23 படிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல சொல்லி கொடுக்குற வசனம் என்னமா இருக்கும்? சங்கீதம் 23:1 தான் இருக்கும். அப்போ இந்த வசனங்களை அவ்வளோ தூரம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமே, அவ்வளோ தூரம் நம்ம அந்த வசனத்தை பற்றி சொல்லி கொடுக்குறோமே, அந்த இடத்துல தாவீது எப்படி இருந்தாருன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹalleluya. ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அந்த மேய்ப்பராய் இருக்கிறதோடைய கஷ்டம் என்ன அப்படின்னு. அப்படிதானே? அந்த இடத்துல தாவீது தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில அவர் மேய்ப்பனாய் இருந்தார். அவர் மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது ராஜாவா உயர்த்தப்படும் பொழுது இந்த சங்கீதம் 23 எழுதினாரு. ஆனா கர்த்தர் ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு, ராஜாவா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னு அவர் எழுதல. தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஒரு மெய்ப்பனா இருக்கும் பொழுது அவர் எப்படிலாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவே பாத்தீங்கன்னா, ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அதை நன்கு புரிந்து கொண்டு தாவீது எழுதி இருக்கிறார். ஹalleluya. ராஜாவாக நம்ம உயர்த்தப்பட்டாலும் நம்மளுடைய ஆரம்பத்தை மறக்க கூடாது. எங்க இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தினார், எந்த இடத்துல இருந்து கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தார், அதை நீங்க ஏன் மறந்து போறீங்க? அதை மறக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஹalleluya. மறந்துடக்கூடாது. அநேக மெசேஜ்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆவடியில இந்த சுற்று வட்டாரத்துல அவங்க நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க, சைக்கிள்ல போய் ஊழியம் செய்வாங்க, அநேக இடத்துக்கு போவாங்க, நைட்டும் பாலுமா வீப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம கண்கூடா பார்க்க முடியுது இந்த பிரேயர் சென்டரை. ஆனா அந்த நாட்கள்ல இதெல்லாம் இல்லாத பொழுதும் அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டாங்க. அப்ப பாருங்களேன், அவங்க அந்த மெசேஜ்ல இப்படிலாம் கர்த்தர் என்னை உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது எப்படி இருக்குது? அவர்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க உங்களுடைய ஆரம்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களின் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையில இந்த யாரு என்ன போராட்டத்தின் வழியா போய் கொண்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய பாதையை சொல்லும் பொழுது பாருங்களேன், மற்றவர்கள் அதை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற அந்த ஒரு பாத்திரமாக நம்ம அமையக்கூடுமே. அதனால இன்றைக்கு உங்களுடைய ஆரம்பத்தை நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, கர்த்தர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி இருக்கிறாரே. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 113 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம், 7 மற்றும் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 113. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹalleluya. எளியவனை குப்பையிலிருந்து தூக்கின தேவன் அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறார். ஹalleluya. நீங்க பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த குப்பையிலிருந்து எடுத்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நீங்க பகிர்ந்து சொல்லணும். என்னால இது செய்ய முடியாது, இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் நமக்கு மகிமையை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆரம்பத்தையும் சேர்த்து சொல்லணும். நான் எந்த இடத்துல ஆரம்பிச்சேன், ஆண்டவர் என்னை எப்படிலாம் வழி நடத்தினாரு, அவர் என்னை எப்படிலாம் ஆசிர்வதித்தாரு, அதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற அனுபவத்தை நீங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஹalleluya. இந்த சங்கீதம் 23ல அந்த மெய்ப்பனா இருக்கும் பொழுது கர்த்தர் என்னென்ன செய்வார் அப்படின்னு அழகாய் தாவீது சொல்லி இருக்கிறார். மெய்ப்பன் என்ன பண்ணுவாரு? அவர் பாதுகாப்பார். மெய்ப்பன் என்ன பண்ணுவாரு? அந்த ஆடுகளுக்கு தண்ணி வேணும்ன்ற டைம்ல கரெக்டா போய் அந்த
இடத்துல போய் விட்டுருவாரு. அவங்களுக்கு கிராஸ் வேணுன்ற நேரத்துல, சாப்பாடு வேணுன்ற நேரத்துல மேய்க்கிறதற்காக அந்த இடத்துக்கு கரெக்டா போயிடுவாரு. அந்த அந்த ஆடு தொலைஞ்சு போனா கூட ஒரு ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் அலைந்து திரிகிறவராய் இருக்கிறாரு. அதே சுபாவம் தான் நம்மளுடைய கர்த்தருக்கு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் சரி, நீங்க அதை மறந்து போயிடாதீங்க. மற்றவர்களிடத்துல அதை மற்றவர்களிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் கண்டிப்பா ஒரு சாட்சியாக நிறுத்துவார். அடுத்த சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாமா? 4ஆம் வசனத்துல பாருங்க. ஓய்வு நாள்தோறும் பவுல் என்ன செய்வாரு? மற்ற நாட்கள்ல ஜெப ஆலயத்தில் அவர் போய் யூதருக்கும் கிரேக்கருக்கும் எதிராக அவர் விவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் அந்த சாபத் டேஸ்ல அந்த தேவாலயத்துக்கு போறதும், மற்ற நாட்கள்ல இந்த ஆக்கிலா பிரிசில்லாவோட இருந்து இந்த வேலைகளை செய்வதுமாய் இருக்கிறார். அப்போ அடுத்த வசனத்தை பாருங்களேன். 5ஆம் வசனத்தை வாசிங்க. மக்கதேனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்போ 5ஆம் வசனத்துல ஒரு அழகான காரியம் இருக்குது. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொள்ளுகிறார். அது வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுல் அவருடைய வேலையை செய்து கொண்டு வருகிறார், அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆனா 5ஆம் வசனத்துல சீலாவும் தீமோத்தேயும் வரும் பொழுது பாருங்களேன், அவர் என்ன செய்கிறார்? ஆவியில் வைராக்கியம் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிற நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை அப்லிஃப்ட் பண்ற மாதிரி, நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா நடத்துற மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், உடன் ஊழியர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்களா? இல்ல அநேகர் இடத்துல அந்த மாதிரி காரியம் நம்மளால காண முடியறது இல்ல. அநேகர் ஒரு இடத்துல வந்தா என்ன பண்றாங்க? மற்றவர்களை குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், மற்ற காரியங்களை குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஸ்டான்லி அங்கிள் இன்டர்வியூ வந்துருந்துச்சு. அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த அங்கிள் சொல்லுவாங்க, மரத்தடியில அவங்க எப்பெல்லாம் கூடுறாங்களோ அழுது ஜெபிப்பாங்களாம். எங்கெல்லாம் கூடுறாங்களோ, காலேஜ் டைம்லயா இருக்கட்டும், அதற்கப்புறம் வேலை பார்க்குற டைம்லயா இருக்கட்டும், அப்போ எங்கெங்க கூடுறாங்களோ கூட்டமா அந்த வாலிபர்கள் பாருங்க அழுது தேசத்துக்காக ஜெபிக்கிறது, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது, அப்படி பிரயாசப்பட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளால பார்க்க முடியுதா? நமக்கு கையிலே போன் இருக்குது, ஜூம் மீட்டிங் நீங்க போடலாம், கூகுள் மீட்ல மீட்டிங்ஸ் போடலாம், எவ்வளோ வசதிகள் வந்திருக்குது. போன்லயே நீங்க கான்ஃபரன்ஸ் கால் பண்ணலாம். ஆனா எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருடனே நீங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்களோடு பேசும் பொழுது ஆண்டவரை குறித்து பேசுகிற அந்த நேரம் எவ்வளவா இருக்குது? ரொம்ப கம்மியா இருக்குதா? இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்மளிடத்துல எப்படி பவுல் சீலாவும் தீமோத்தேயும் வரும் பொழுது அவர் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இன்னும் வல்லமையா பிரசங்கித்தாரோ, இன்னும் வல்லமையா போதிக்க ஆரம்பித்தாரோ, அப்படிப்பட்ட ஊக்குவிக்கிற, அப்படிப்பட்ட நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவ மனிதர்கள், உடன் ஊழியர்கள் நம்மளோடு கூட இருக்கணும். ஏன் சொல்லுங்களேன்? ஒவ்வொரு நாளும் ப்ரெஷியஸ், ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரெஷியஸ். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும் பாருங்க, அது கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியுமே, ஒவ்வொரு மணி துளிலையும் யாருடைய இருதயத்தையாவது நம்மளால தொட முடியுமே. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க அந்த நேரத்தை கடத்திடக்கூடாது. பொழுதுபோக்குக்காக, மற்ற காரியங்களுக்காக நம்ம என்ன செய்திடக்கூடாது? அதை ஒதுக்கி வைத்திடக்கூடாது. இன்றைக்கு பவுலுக்கு எப்படி சீலாவும் தீமோத்தேயும் இருந்தாங்க, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும் என்று நம்ம கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில அப்படிதான். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். தானியேல் 2:17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
அல்லேலூயா. தானியேலுடைய நண்பர்கள் பாருங்களேன், அனனியா, மிஷாவேல், அசரியா அவர்களோடு கூட அவன் இணைந்து ஜெபிக்கிறதை நம்மளால காண முடிகிறது. ராஜா சொல்றார், ஒரு சொப்பனத்தை சொல்லி அதற்கு நீ மறைபொருள எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. தானியேல் தனியாக போய் ஜெபிக்கல. அந்த பாபிலோன் தேசத்துல அவன் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தான். ஆண்டவரோடு கூட பேசுறதற்கு முன்னாடி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய நண்பர்களாகிய அந்த 3 நண்பர்கள் இடத்துல சொல்லி அவர்கள் இணைந்து ஆண்டவர் இடத்துல போறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நம்ம ஆண்டவரோடு வைக்கிறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் உதவணும், நம்ம கூட உள்ளவங்களும் உதவணும், நம்மளுடைய உடன் ஊழியர்கள் உதவணும், குடும்பத்தினர் உதவணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு வேணும். எப்படி பவுலுக்கு அந்த சீலாவும் தீமோத்தேயும் வரும் பொழுது ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்ததோ, இன்றைக்கு நம்ம நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல போகும் பொழுது மற்றவர்களுடைய ஆவி வைராக்கியம் கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு வேணும். தானியேலை போல மற்ற அந்த நண்பர்களும் நமக்கு வேணும். ஜெபிக்கிற நண்பர்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நண்பர்கள், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவர்கள், பாபிலோன் தேசத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற நண்பர்கள் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் எதிர்த்து தூஷித்து அந்த இடத்துல அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு, யாரும் ஒழுங்கா கேட்கல. அப்ப அவரு அதெல்லாம் உதறி விட்டுட்டு அடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா? புறஜாதியார் இடத்திற்கு போகிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நம்ம ஸ்டபனா இருக்கிறோம். இந்த இடத்துல தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இந்த இடத்துல தான் நான் இது பண்ணுவேன், இந்த இடத்த தான் கர்த்தர் எனக்கு காட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல தேங்கி இருக்கிறாங்க, அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் வழிவாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியலையா? பவுல் பாருங்க, அடுத்த டைமே வேஸ்ட் பண்ணல, அடுத்த புறஜாதியார் இடத்திற்கு அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வேணும், அப்படிப்பட்ட ஞானம் கர்த்தர் இடத்துல இருந்து வேணும். இந்த இடம் தானே எனக்கு சொன்னாங்க, தீர்க்க தரிசனமா எனக்கு இதுதானே காட்டினாங்க, இதே இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இடத்துல கேட்கணும், அடுத்த ஸ்டெப் என்னப்பா? இது சக்சஸ் ஆகலையே, இதுல ஒரு வழியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அடுத்த பாதையை அவர் காட்டி கொடுக்க வல்லவராயிருக்கா. 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 9 மற்றும் 10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவரும் உண்மை போடுவது இந்த பட்டணத்தில் ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்துல பவுல் அந்த இடத்தை விட்டு விலகி அவர் என்ன செய்யறாரு? இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப வரும் பொழுது அந்த இடத்துல பவுல் பயந்த மாதிரி ஒரு வார்த்தையுமே இல்லை. பவுல் பயப்படுறாருன்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்படல. ஆனா 9ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பவுலுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அடுத்த வசனத்தை பாருங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு நீங்க ஊழியத்தின் நிமித்தமா போனாலும், எந்த இடத்துக்கு நீங்க வேலை நிமித்தமா போனாலும் பயப்படாதீங்க. இந்த இடத்துல பவுல் பயந்தார் என்று நம்மளால பார்க்கவே முடியல. அப்படி ஒரு வசனமே இல்லை. ஆனா இருதயத்துல அவருக்கு பயம் இருந்திருக்குது. அப்படிதானே? அப்போ கர்த்தர் அந்த பயத்தை உணர்ந்து கர்த்தர் பவுலுக்கு தைரியம் சொல்றாரு. பாருங்களேன், நீ பயப்படாத, பயந்து மௌனமா இராதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு பயந்து போய் ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்காத அநேகர் இருந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஸ்கூல்லயா இருக்கலாம், உங்களுடைய ஆபீஸ்லயா இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஸ்தானத்துல, அந்த இடத்துல நீங்க இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க சொல்லவே இல்லை. கர்த்தர் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு மக்களை சந்திக்கிறதற்கான கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நம்ம என்ன பண்ணல?
அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கல. ஏன் அந்த பயம்? இன்றைக்கு அந்த பயத்தை நீங்க விட்டு எடுங்க. ஹல்லேலூயா. அந்த பயத்தின் ஆவி இன்றைக்கு உங்களை விட்டு நீங்கி போக போகிறது. வசனம் சொல்லுகிறது, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இன்றைக்கு நீங்க மௌனமாய் இருந்த காலம் போதும், மௌனமாய் இருந்த நேரம் போதும். மௌனமாய் ஆண்டவரை குறித்த மௌனம் மட்டும் நீங்க இருந்து கொண்டு இருக்கீங்க. மற்ற காரியங்கள்லாம் நல்லா தான் பேசுறீங்க, மற்ற காரியங்கள்லாம் பயங்கரமா பேசுறீங்க, பார்க்கவே ஸ்மார்ட்டா கிரியேட்டிவா இருக்குது. ஆனா ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது நம்ம தடுமாறுகிறோம், வார்த்தைகள் வர மாட்டேங்குதே. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும், அப்பா ஒரு தைரியத்தை கொடுங்க, ஒரு வைராக்கியத்தை கொடுங்க. உம்மை முன்னிட்டு உம்முடைய நாமத்தை சொல்லி பிரசங்கிக்கிறதற்கு மனிதர்கள் இடத்துல நான் எப்படி பேசணும், அதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், அவர்களிடத்துல நான் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும் நீங்க தெரியலன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் இடத்துல நீங்க கேளுங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னுடனே இருப்பேன் என்று. அதே பாருங்க, பவுலின் இடத்துல கர்த்தர் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் என் கூட இருக்கிறா, நான் எப்படி தனியா ஊழியம் செய்யறது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மோசேவோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு இருந்த தேவன், பவுலோடு இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாரே. நீங்க அந்த தைரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய பலத்தை வாங்கி கொள்ளுங்க. அவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் தர வல்லவர். எப்படி பேசணும், யார் இடத்துல எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஆண்டவருடைய நாமத்தை நான் எப்படி சொல்லணும். நம்ம ஒரு இக்னரண்ட் இருக்கலாம், ஆனா கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு தேவை. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது இந்த வசனத்துல பார்க்கிறோம், இருதயத்துல பவுல் பயந்தத கர்த்தர் வெளியரங்கமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல என்னென்ன பயங்கள் இருக்குதோ, என்னென்ன காரியத்தினால நீங்க பயந்து போயிருக்கிறீங்களோ, இனிமேல் மௌனமா இருக்காதீங்க. ஏன்னா காலம் செல்லாது, காலம் ஓடிட்டே இருக்குது. இப்பதான் 2026 ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஃபெப் எண்ட்ல வந்து நம்ம நிக்கிறோம். அதுக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2027க்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அதனால எத்தனை பேரை பாக்குறீங்களோ, யாரை நீங்க பாக்குறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை, இயேசுன்ற அந்த நாமத்தை நீங்க சொல்லி அவர்களுக்கு ஊக்குவீங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18-19 பார்க்கும்பொழுது பவுல் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறார். அவர் அடுத்த ஊழிய பயணத்துக்கு அவர் கடந்து செல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்பல்லோ என்று பெயர் கொண்ட அந்த மனிதனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ. அப்படித்தானே? அப்போ வேதாகமத்தை நல்லா கற்றுக்கொண்டு வேதாகமத்தை படி பிரசங்கிக்கிற அப்பல்லோ, வேதாகமத்தை அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட அப்பல்லோ. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருடைய காரியங்களை அவன் திட்டமாய் போதகம் பண்ணி வந்தான். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் கொடுத்த அந்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய். அப்ப அது வரைக்கும் தான் அவருக்கு என்ன இருக்குது, அவருக்கு தெரிஞ்ச காரியத்தை அப்போலோ என்ன செய்யறாரு, அவர் சொல்லி கொடுக்கிறாரு, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதுவும் ஆவியில அனல் உள்ளவராய் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு காரியம் தெரியும்ல, எவ்வளவு லைவ் மீட்டிங்ஸ் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஜூம் மீட்டிங்ல அட்டென்ட் பண்றீங்க, எவ்வளவு நாள் கொரோனா டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. கர்த்தர் எவ்வளவு காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. கடைசியா யார் இடத்துல அதை பத்தி சொன்னீங்க? அந்த வெளிப்பாடுகளை யார் இடத்துல நீங்க ஷேர் பண்ணீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வெளிப்பாடுகளை நீங்க அடுத்தவர்கள் இடத்துல சொல்லுங்க, குடும்பத்தினர் இடத்துல ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை நான் இன்னைக்கு வாசிச்சேன், கர்த்தர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு 1 நிமிஷம் ஆகுமா, 2 நிமிஷம் ஆகுமா குடும்பத்தினரிடத்துல ஷேர் பண்றதுக்கு? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், மற்றவர்களிடத்துல சொல்லி கொடுக்கறதற்கு. அப்போலோ பாருங்க, அவனுக்கு தெரிந்த காரியம், அவனுக்கு தெரிஞ்சத வேதாகமத்தை அவன் கற்றுக்கொண்டான். அதை குறித்து அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய் அவன் கர்த்தருடைய காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறான். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 26ஆம் வசனம்.
அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஹalleluya. தேவனுடைய திட்டத்தை அதிகமாய் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். தேவனுடைய அவர்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை இன்னும் அதிகமா சொல்லிக் கொடுக்கறாங்க அப்போலோக்கு. ஆனா அப்போலோ அவங்க எங்க சந்திக்கிறாங்க? அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின போது. ஹalleluya. ஆலயத்துல அவருக்கு தெரிஞ்ச ஞானத்துல அவருக்கு தெரிஞ்ச இத அவர் போதிக்கும் பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அங்க என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. அவனை பார்த்து இவ்வளவு தைரியமா இந்த பையன் பேசுறானே, அப்போலோவை சேர்த்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சா போதும், கொஞ்சம் ஞானம் கர்த்தர் கொடுத்தா போதும், யார் இடத்துலயுமே சேர்றது இல்ல, ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறது இல்ல, யார் இடத்துலயும் கேட்கறது இல்ல. வசனம் சொல்லுகிறது, அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கிற இடத்தில் சுகம் உண்டாகும். இன்றைக்கு ஆலோசனை கேட்கிறோமா? யார் இடத்துலயாவது கேட்டா சொல்லுவாங்க, ஆண்டவரோடு நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானவர்களே. ஆண்டவர் இப்படி புத்தி சொல்லுகிற அநேக திருத்தங்களை கொண்டு வருகிற தலைவர்களை நம்ம சுற்றி வைத்திருப்பார். அப்படிதானே? ஆண்டவர் நம்மளை சுற்றி வேதத்தை கற்றுக் கொடுக்க போதிக்க நபர்களை நமக்கு வைத்திருப்பார். சர்ச்சுக்கு எதுக்கு போறோம்? நம்ம சும்மா கடமைக்காக போய் கொண்டு இருக்கிறோமா? இல்ல. அந்த வாரம் கர்த்தர் எனக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன கிருபைகளை கொடுக்கிறார்னு நம்ம போய் பெற்று கொண்டு வருகிறோம். அங்குள்ள போதனைகளை நம்ம கேட்டு, இந்த வாரம் நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேனே, நான் என்னை சீர்படுத்தி கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை பாருங்க மாற்றி கொள்ளுகிறதற்காக நம்ம போறோம். ஆனா அநேகர் பாருங்க, இப்ப கொரோனா காலத்துல இருந்து அது ரொம்ப வசதியா போச்சு. சர்ச்சுக்கே போறது இல்ல, போன்லயே எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. காலையில ஒரு சர்ச் லைவ் போட்டு உட்கார்ந்துருவாங்க, ஈவினிங் ஒரு சர்ச் லைவ் அட்டென்ட் பண்ணுவாங்க, வேணும்னா எக்ஸ்ட்ராவா ஒரு மெசேஜ் கேட்டுக்குவாங்க. இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம செல்லணும், கடந்து செல்லணும், போதகர்கள் இடத்தில் நம்ம போய் அந்த போதனைகளை கேட்கிறவர்களா இருக்கணும். நம்ம வீட்டிலே இருந்துட்டு நான் தனித்து இருந்துட்டு யாரிடத்துலயும் நான் சேர மாட்டேன், நான் இப்படிதான் நானும் ஆண்டவரும் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்துட்டு நம்ம அந்த ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம செய்கிற தவறு நமக்கு தெரியாது. நம்ம செய்கிற தவறை நம்மளுடைய கண்கள் மறைத்துரும். நம்ம ஞானமா தான் இருக்கிறோம், நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், என்னுடைய நியாயம் தான் கரெக்ட்னு சொல்லி நம்ம அநேக இடத்துல தப்பு செய்து கொண்டு இருப்போம். அதே இது இன்னொருத்தர் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வாங்க? அவர்கள் நம்மளை என்ன செய்வாங்க? ஏதாவது தப்பான வழியில போகும்போது சொல்லுவாங்க, நம்மளை திருத்துவாங்க. அப்படித்தானே? அப்போ ஒரு கிறிஸ்டியன் பேஸ்ட் கம்யூனிட்டி நமக்கு இருக்கணும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்போலோவை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்ன பண்றாங்க? சேர்த்து கொள்ளுகிறார்கள். சேர்த்து கொண்டது மட்டுமல்ல, அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். தன்னிடத்துல தான் கற்பித்த எல்லா காரியத்தையும் அவனுக்கு இன்னும் சொல்லி கொடுக்கறாங்க. ஆல்ரெடி அந்த அப்போலோ பாருங்க, ஆவியில் அனலுள்ளவனாய் அவன் இருக்கிறான், இன்னும் அவனுடைய ஆவி அனலூட்டுகிறார்கள். ஹalleluya. இப்படிப்பட்ட நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கணும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கணும். ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் இந்த கிருபை யாரிடத்துல இருந்து கிடைத்தது? நம்ம 3ஆம் வசனத்துல படித்தோம் தெரியுமா? பவுலின் இடத்துல இருந்து கிடைத்தது. அவர் ஆக்கிலாவிடத்திலும் பிரிஸ்கில்லாவிடத்திலும் தங்கி மட்டும் இல்ல, அவர் இருந்து வேலை மட்டும் பார்க்கல, அவர்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினார். ஹalleluya. மற்ற நேரங்கள் அவர் தேவாலயத்துல இருந்து மற்ற நேரங்கள்ல அவர்களோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்கள் ஒரு பக்காவான டிசைபிளா அவர் மாற்றி கொடுத்தார். ஹalleluya. இன்றைக்கு பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் யாரோடலாம் ஸ்பெண்ட் பண்றோம், நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேரை நம்ம டிசைபிளா மாத்துறோம், எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதைக்கு நேராக நம்ம மாற்றுகிறோம். இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலின் இடத்துல இருந்து அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு கிடைத்த ஞானத்தை என்ன பண்றாங்க? ஷேர் பண்றாங்க அப்போலோன இடத்தில். ஹalleluya. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேணும். அப்பா, யார் இடத்துல நான் சேர்றது? உம்முடைய வசனத்தை குறித்து நான் யார் இடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிறது? கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை என்னை சுற்றி வைங்க. ஒவ்வொரு நிமிஷம்
நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அப்பா நான் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, ஆண்டவருடைய வசனத்தையே கேட்காம அவருடைய வார்த்தைகளே நான் காணாம எத்தனை நாள் போய் கொண்டிருக்கிறது. இப்போ ஜனவரி ஆரம்பிச்சு பிப்ரவரி எண்டில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்னும் பைபிள்ல ஒரு அதிகாரம் கூட வாசிக்காம இருக்கிறோம்? வாசிக்கணும் நினைச்சிட்டே இருக்கிறோமே, ஆனா வாசிக்கலையே. பிரியமானவர்களே, காலம் தாமதிக்காது. கர்த்தர் ஒரு நாள் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். அவர் கணக்கு கேட்கும் பொழுது பாருங்க, நம்மளால பதில் சொல்ல முடியாதே. அதனால தீவிரமா இன்றைக்கு நீங்க எடுத்து பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப அவர் பேசுகிறத நம்ம எப்படி கேட்க முடியும்? வேதத்தின் மூலமா மாத்திரம்தான். அவர் பேசிட்டாரு, நம்ம தான் கேட்கணும், அதை எடுத்து வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அவர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னென்ன காரியங்களை எனக்கு இன்னைக்கு டே ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன காரியத்தை செய்யறதற்கு கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார் என்று நம்ம எழுதாம அதை தியானிக்காம நம்ம எழும்பும் பொழுது அந்த நாளுடைய போராட்டமே வேற விதமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 28ஆம் வசனம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அவன் வெளியரங்கமாய் யூதர்களோட பலமாய் தர்க்கம் பண்ணி, இந்த 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 கேரக்டர் யாருடைய தெரியுமா? பவுலனுடைய கேரக்டர். சண்டைக்கு போறது. ஆனா யாருக்காக அவர் சண்டை போடுவார் தெரியுமா? இயேசுவுக்காக, அவருடைய நாமத்துக்காக. பவுலுக்கு பாருங்க, அந்த ஆவியில அந்த அனலாய் அவர் இருக்கும் பொழுது பாருங்க, பவுல் சொன்ன அந்த காரியம் அப்படியே டிராவல் ஆகி அப்போலோவுக்குள்ளாக போய் அப்போலோ அதே மாதிரி பண்றாரு பாருங்களேன். அவர் யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்போ 3ஆம் வசனத்துல பவுல் விதைத்த விதை வீணாய் போகவில்லை. ஹல்லேலூயா. அது அப்பளவாய் முளைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரிடத்துல நீங்க சொன்ன காரியம் பார்க்கும்போது எதுவுமே பெருசா ப்ராக்ரஸ் ஆகாத மாதிரி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கர்த்தர் அதை வெளிக்கொண்டு வருவார். நீங்க விதைகளை மட்டும் விதைச்சிட்டே இருங்களேன். கர்த்தருக்காக அந்த விதைகளை நீங்கள் ஜெபத்தை மட்டும் விதைத்து கொண்டே இருங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனத்துல கடைசியில நம்மளால பார்க்க முடிகிறது, கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு உதவியாய் இருக்க அப்போலோவை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், ஏற்ற இடத்துக்கு. அந்த ஏற்ற இடத்துல பாருங்க, பவுல்னால ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆக்கிலாவும் பிரிசிலாவும் இருந்தாங்க. கரெக்டா அந்த இடத்துல அவங்க அப்போலோவை ட்ரெயின் பண்ணாங்க. ட்ரெயின் பண்ணும்போது அப்போலோ பாருங்க, அந்த விசுவாசிகளுக்கு அவன் உதவியாய் இருந்தான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உதவியாய் இருந்தான். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும். பவுலுக்கு மாத்திரம்தான் இந்த கிருபைகளா? இல்ல, ஆண்டவருடைய நாமத்தை சொல்ற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை எடுத்து முன்னிட்டு செயல்படுறது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனையுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்துல இருந்து அப்பா இந்த 18ஆம் அதிகாரத்துல நீர் சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுடைய கண்களுக்கு காட்டி கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்க இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்த நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. அப்பா, நான் தனித்து செயல்படக்கூடாது, ஒரு கம்யூனிட்டியோட இருக்கணும், ஒரு கவுன்சிலோட இருக்கணும், தலைவர்களோடு இணைந்து காரியங்களை டிஸ்கஸ் பண்ணி அப்பா நான் முடிவுகளை எடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, பவுலை போல மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண அப்பா போதிக்க அந்த கிருபைகளை கொடுப்பீராக அப்பா. பவுல் போன இடத்துல எல்லாம் அப்பா ஆக்கிலாவும் பிரிசிலாவையும் போல அநேக மக்களை எழுப்பி கொண்டே வந்தார். அப்பா பவுல் அவருக்கு மகிமை தேடல அப்பா, ராஜ்யத்துக்காக மகிமைக்காக அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். போற இடத்துல எல்லாம் பிரசங்கிக்க போதனை செய்ய மற்றவர்களை எழுப்பி கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. நாங்க போற இடத்துல ஆவியில் வைராக்கியம் உள்ள மனிதர்களை எங்களுக்கு காட்டி கொடுங்க ராஜா. சீலாவையும் திமோத்தேயும் போல மனிதர்கள் எங்களுக்கு எதிராக வருவார்களாக அப்பா. ஆவியில் வைராக்கியம் கொள்ளுகிற அப்பா பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா. இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு நாங்கள்
பிரசங்கிக்க, அப்பா மற்ற ஜனங்களுக்கு, புறஜாதியாருக்கு உம்முடைய வார்த்தை சொல்ல நீர் கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ராஜா. அதே போல அப்பா எங்களோடு கூட இணைந்து இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கமெண்ட்ஸ்ல அப்பா கண்ணீரோடு அப்பா எவ்வளோ ஜெப குறிப்புகளோடு இணைந்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பீராக ராஜா. அந்த ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுப்பீராக அப்பா. அப்பா அவர்களுடைய கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. உம்முடைய பாதத்துல அமர்ந்து நாங்கள் அழுகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா. அதே போல தலைவர்களுக்காக, மிஷனரிகளுக்காக இன்னும் ஒரு முறை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நேர் வழியில நடத்துங்க, நேர்த்தியான வழியில நடத்துவீராக ராஜா. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.